அருமையானவர்களே, மீண்டும் ஒரு முறை ஒரு நல்லதொரு சத்தியத்தை ஆண்டவர் அன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது, ஒரு நிலம் அழகான விளக்கங்கள் இது உங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். இந்த வேத பகுதி போக போக இந்த வார்த்தையை படிக்கும்போது, இந்த இந்தூரி இறைவார்த்தையில் உங்களுக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக்கொள்ள முடியும், கண்டுகொள்ள முடியும். எனவே 3 நிலங்களை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. விதைக்கிற ஒரு மனுஷன் புறப்படுறான். நிலங்கள், அந்த நிலத்தின் வித்தியாசம் சொல்லி வராரு. முதல் நிலம் வழி, நடந்து போகிற பாதை, விதை விழுது, நிலத்துல விழல, அது அப்படியே விழுது. அது ஏற்கனவே நடந்து நடந்து அது ஒரு மாதிரி கடினமா இருந்ததுனால, அது பறவைகள் பார்த்தது, அது அப்படியே பட்சித்து போட்டது, பலன் இல்லை. 2வது ஒரு நிலத்தை குறித்து சொல்றாரு. ஒரு மண்ணு, கல்லு, மண்ணும் கல்லும் கலந்து விதை விதைக்கப்படுகிறது. அது ஆழமா இல்லாததுனால அது மேலே இருந்து வெயில் வந்தபோது காஞ்சு போச்சு. 3வது நிலத்தை பற்றி சொன்னார். அதே விதைக்கிற ஒரு மனுஷன்தான். அந்த நிலம் எப்படிப்பட்டதா? முள்ளு நிறைந்த இடம், பக்குவம் இல்லாத இடம். அந்த இடத்துல முள்ளுக்கு நடுவே விதை விழுந்தது, நெருக்கம் வந்தது, பலன் இல்லை. 4வது ஒரு நிலத்தை குறித்து சொல்றார். சில விதையோ நல்ல நிலத்தில் இருந்தது. சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுதில்ல, நல்ல நிலம், நல்ல நிலம். ஆண்டவர் இததான் சொல்லி அந்த நல்ல நிலைக்கு, அந்த முடிவான நிலை ரொம்ப முக்கியம். துவக்கம்லாம் எப்படி இருந்தாலும் முடிவுதான் முக்கியம். இதுல கவனம் வைக்கணும். நல்ல சில விதை, விதை ஒண்ணுதான், நிலம் வித்தியாசம். அந்த நல்ல நிலத்தை, சில விதை நல்ல நிலத்துல விழுந்து என்ன நடந்தது பாருங்க. சிலது 100, சிலது 60, சிலது 30ஆக பலன் கிடைத்தது. பலன் கொடுத்த நிலம். எனவே இதை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுக்கு பலனை கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசுவதின் நோக்கமே எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும். எல்லா துறையிலும், எல்லா நிலையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தடைகள் வரும், போராட்டங்கள் வரும், பல சூழ்நிலைகள் வரும், முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு தடைக்கற்கள் வரும். அவைகளை மேற்கொண்டு வாழ தேவன் கிருபை கொடுப்பார். 100, 60, 30 போல உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் காண கர்த்தர் கிருபை கொடுப்பார்.